அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பிங்க் கலரை சூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து தான். ஸோ இந்த கலரை சூஸ் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்கவுங்களுக்கு ஃபேவரட்டான கலராக கூட இது இருக்கலாம். பட் இந்த ப்ளூ அண்ட் பிங்க்கை சூஸ் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விதமான மிராக்கிள் வரப்போகுது அப்படின்றத பார்த்து தான் இந்த ரீடிங் அமைய போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆட் இருக்குது இல்லையா, இன்னர் மெக்கானிசம், இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கோர்ஸ். இது நானும் இந்த கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கணும், நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு பர்சன்றது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆட்லேயே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களை பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கே புதுசாக இருக்கும். இன்னர் மெக்கானிசம், உங்களுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஒரு அற்புதமான கலையை எங்கள் மாஸ்டர் கற்றுக் கொடுப்பாரு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இதை போய் கற்றுக்கோங்க. உங்களை புதுசாக பார்ப்பீங்க. நிறைய விஷயங்கள் ஒரு புதுசாக ஒரு உலகத்துக்கே நீங்கள் ட்ராவல் ஆவீங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும். ஓகே, இப்போ உங்களுக்கு உள்ளுணர்வாக ப்ளூ கலர் ஆர் பிங்க் கலர் என்ன கார்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ கலருக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஓகே, இப்போது சொல்லுங்கள், இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணவங்களோ இல்லை ரொம்ப ஃபேவரட்டான கலர் ப்ளூ கலர் தான் அப்படின்ற ஆளும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப அழகுங்க, ரொம்ப ஸ்வீட்டுங்க, நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ரொம்ப பிடிக்கும். உங்களை சுற்றி அந்த சைலன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அப்படி நம்பிடலாம் மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப எமோஷனாக இருந்தாலும் வெளியே அதை நீங்கள் காட்டிக்கவே மாட்டீங்க. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்கிங்கும் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கிற பர்சனாக தான் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்கள் லைஃப்பில் வரப்போகிற அந்த மிராக்கிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, முக்கியமாக உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷ்னல் பிளஸ்ஸிங்கும் ஒரு புதுசாக ஒரு ஹாப்பினஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது உங்கள் கார்ட்ஸில். ஏன்னா இப்போ வரைக்குமே லைஃப்பில் நிறைய பேர்டனை சந்திச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நிறையவே இருந்திருக்கு உங்கள் லைஃப்பில். பட் திடீர்னு உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம், ஒரு அன்பு இல்லை ஒரு காதல் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது உங்களுடைய எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த காலம் வரப்போகுது அப்படின்றதையும் தெரியுது. நிறைய வாய்ப்புகள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தும் நீங்கள் இத்தனை நாள் வரையும் சில குழப்பங்களில் அதை விட்டுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு கனவு நினைவாக போகுது அப்படின்றது தான் உங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய மிராக்கிள். ஸோ மனசை நிறைய சந்தோஷப்பட வைக்கிறதுக்கான ஒரு பிளஸ்ஸிங் வரப்போகுது. உங்களுக்கான ஒரு புது காதல், ஒரு புது உறவு, அல்லது உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸில் தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள் ப்ளூ கலர் டேரோ கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ நீங்கள் நினச்ச விஷ் ஒன்று ரியாலிட்டி ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் கொடுக்கப்பட போகுது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப அழகான ஆணித்தனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, இப்போ பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்க, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா ப்ளூ கலரை சொல்லிவிட்டு அப்புறம் உங்களை சொல்லலை, நீங்கள் தான் தப்பாக நினச்சக்கூடாது. ஸோ பிங்க் கலரை சூஸ் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப சாஃப்ட் ஹர்ட், கேரிங்கும் லவ்விங்கும் அப்படியே உங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரம். உங்களை சுற்றி உங்களை நம்பினவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ லவ் கொடுப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு முதல்ல அந்த ப்ரையாரிட்டியை நிறைய கொடுப்பீங்க. அண்டு கொஞ்சம் ரொமான்டிக் அண்ட் எமோஷ்னலான பர்சனும் கூட. அடுத்தவங்களுக்கு இதுதான் சந்தோஷம்னா அது எந்த அளவுக்கு வேணால் இறங்கி நீங்கள் அந்த அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கான உங்களுக்கான இந்த குணாதிசயங்கள் ஒத்து போகுதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய லைஃப்பில் வரப்போகிற அந்த மிராக்கிள்ஸ் என்னன்னு பார்ப்போம். நைஸ். ஸோ ஒரு பயங்கரமான பாஸ்டில் சந்திச்சிருக்கிற ஒரு வலி, ஒரு வேதனை, அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஒரு வெற்றியை கொண்டாட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியுது. ஏன்னா ஒரு வலி மிகுந்த அந்த காலத்தை, அந்த வேதனையை அனுபவித்து நீங்கள் முடிக்கிறதுக்கான நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வெற்றியையும்
ஆனந்தத்தையும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதை அனுபவிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏக்கம், அந்த லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியும், உங்கள் குடும்பம் சார்ந்த ஒரு சந்தோஷமும், மணி சார்ந்த சில ஸ்டெபிலிட்டிஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா உங்களுடைய மோசமான காலமெல்லாம் முடிஞ்சு புதுசாக ஒரு வெற்றி வாழ்க்கையை, ஒரு வாகையை சூட போகிறீங்க அப்படின்ட்டு தெரியுது. நீங்கள் அடுத்தவங்க பார்வைக்கு ரொம்ப மரியாதை உள்ள நபராக மாற போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வெற்றியை வந்து அடுத்தவங்க எப்படி பார்ப்பாங்களோ தெரியாது. முதல்ல நீங்கள் உங்கள் வெற்றியும் உங்களையும் கொண்டாட மறக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்கான சந்தோஷத்தையும் அதற்கு ஏற்ற நிதியும் ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அந்த ஸ்டெபிலிட்டி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ உங்கள் லைஃப் செட்டில் ஆகிற எனர்ஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மிராக்கலாக உங்களுக்குள்ளே வரப்போகுது. ஸோ ப்ளூ கலருக்கு ஆல்ரெடி சொன்னதான் அவங்க மனசில் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஹாப்பினஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வரப்போகுது மிராக்கலாக. பிங்க்கு உங்களுடைய பெயின் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பையும் ரொம்ப செட்டில்டான ஒரு ஹாப்பி லைஃப் வந்து அவங்களுக்கு மிராக்கலாக வரப்போகுது. ஸோ வாழ்த்துக்கள் பிங்க் கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.